3 times பார்க்கலாம். செம்மக்கா. செம்மையா இருக்கு. வேற லெவல் படம் சூப்பரா இருக்கு. சைடுல அஜித் சொல்றாரு. ஃபயரா இருக்குது. தலை வேற லெவலு. படம் வெறித்தனமா இருக்கு மேடம். வேற லெவல்ல இருக்கு. கத்தி கத்தி அர்ஜுன் தாஸ் மாதிரி ஆயிடுச்சு என் வாய்ஸ். படத்துக்கு தயவு செய்து யாராவது வரீங்கன்னா இது மாதிரி நிவாரன் 90 ஸ்டெப்சில்ஸ் காப்சில்ஸ் விக்ஸ் ஆல்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. 3 மணி நேரம் கத்தி கத்தி என் தொண்டை பாருங்க அர்ஜுன் தாஸ் மாதிரி ஆயிடுச்சு. முடியல. சூப்பரா இருக்கு. செம்மையா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் பார்த்து மியூசிக் சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. 4 out of 5. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் தான்க்கா. ஃபோன்ல இல்ல டிவில எல்லாம் பார்த்தா ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏகே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு ஃபேன் பாய் சமமா ஆதிக் ஜெயிச்சிட்டாரு. படம் சூப்பராக இருந்துச்சு. மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னா இது. படம் ஃபுல்லாகவே வைப்பு தான். மங்காத்தை விட 10 மடங்கு தாசி இந்த படம் தான். இதுதான் தலை படம். இதுக்கு மேலே வேற எதுவுமே வேணாம். இது ஒன்று போதும். இந்த ஒரு படம் பேசும். மொத்த தலை ரசிகர்கள் ஏகி இந்த ஒரு நாள் இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம். மொத்த பேர் கேளுங்கடா. செம்மையா இருந்ததுக்கா. கிளைமேக்ஸ் வர்றாப்புல மச்சான் வாடா இவெல்லாம் சீட்லேயே உக்காரல. நான் கதிர்றான் இவன் எங்க கேட்குறான் இவன் என் சீட்லேயே உக்காரல. தலை வராரு மீசா இங்கே பிளாக் கலர் இங்கே வெள்ளை கலரு அப்படியே இருந்தது. அஜித்தை கடவுளை கத்துறாங்களே அப்படியே கடவுளை பார்த்த மாதிரி இருந்தது. படம் முழுக்க 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 ரசிகருக்காகவே எடுத்த ஒரே படம். படம் பிளாஸ்டா இருக்கு. தியேட்டர் பத்திக்குது, சீட்டு பத்திக்குது, பக்கத்துல பத்திக்கிறேன். இந்த பாருங்க விக்ஸ் ஆல்ஸ் சாக்லேட் இதெல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி தொண்டை போனாக்கா இதை போற படம் பிளாஸ்டா இருக்கு. ஐயோ இது போதும். நான் எங்களுக்கு சத்தியமா சொல்றேன் ஆதிக் ரவிச்சந்திரன் சாருக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் செம்ம அல்டிமேட் மாஸ். படம் பார்க்கறது எனக்கு கொடுத்து வச்சிருந்தோம். மங்காத்தா பில்லா தீனா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க படத்தில். பல கெட்டப்பு 5 கெட்டப்பு கொடுத்து கலக்கிட்டா போல. இது வரைக்கும் இந்த அஜித் படத்துலேயே எல்லாம் நின்று பார்த்த படம் இந்த ஒரு படம் தான். ஹோல் தேட்டர் நின்று பார்த்தது படத்தை. காமெடி செம காமெடி. அஜித்தை செம காமெடி பண்ணுறாரு. அல்டிமேட் செம மாஸ்னா மாஸ் இருக்கு சார். வந்து பாருங்க படம் பார்த்து கன்ஃபார்ம் மாஸ் செம மாஸ் படம். கதையெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா என் தமிழ்நாடு 1000 கோடியை எனக்கு என் தங்க தலைவனுக்கு எப்படி அள்ளி கொடுக்கும்? அவருக்கு நம்ம எதை கொடுப்போம்? எதை தான் கொடுப்போம்? அன்பை தவிர அவருக்கு நம்ம கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அதை கூட வேண்டாம். நீ உன் வேலையை பாரு. ஆரோக்கியமா சந்தோஷமா மன நிம்மதியோட வாழ சொன்னாரு. அவருக்கு நம்ம ஒரு நிம்மதியை காட்ட வேணாமா? ஃபயர் ஃபேன் பாய் சம்பவம் படம் வேற லெவல்ல இருக்கு மேடம். அப்படியே தெரியா இருக்கு படம். விடாமுயற்சி வேற. அது வந்து எண்ணெய் எரிந்தால் மாதிரி. இது வந்து பில்லா வேதாளம் மங்காத்தா எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி வேற லெவல்ல எல்லாரும் வந்து இந்த எல்சியூ வச்சு தான் வந்து பண்ணாங்க. இந்த படம் தலை அஜித் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னா ஒரு வேற மாதிரி அவர் ஸ்டைல பண்ணிட்டாரு. தயவு செய்து ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரோ இன்னொரு படம் பண்ணணும். அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கு படம். வேற லெவல்ல இருக்கு. இல்ல மங்காத்தா லெவலுக்கு இருக்கு. மங்காத்தாக்கு மேல இல்ல மங்காத்தா லெவலுக்கு இருக்கு. போர் எந்த இடத்துலயுமே அடிக்கல. இந்த அஜித் சாரோட வெறித்தனமான ஃபேன்ஸ் ஒரு 10 தடவை பார்ப்பாங்க படம். அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் வந்து இந்த படம் சூப்பரா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸே வந்து நல்லா பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தோம். படம் வேற லெவல்ல இருக்கு. சம்பவமா இருக்கு. படம் தியேட்டர்ல சூப்பரா இருக்கு. வந்து பார்க்கலாம். ஓல்டு சாங்ஸ்லாம் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம் தியேட்டர்ல வந்து. கண்டிப்பா ஃபேன்ஸுக்கான படம் தான் இது. கண்டிப்பா இல்ல விடாமுயற்சிக்கு எப்படி சொல்றதுன்னா வந்து அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோன்னு தெரியல. பட் ஆனா இந்த படம் வந்து ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இவெல்லாம் அஜித் ஃபேன்னு சொல்றான். அஜித்தை திரையில கட்டினா கூட கத்த மாட்டேங்கிறான். ஆனா ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணா சத்தியமா இந்த படம் வந்து பார்க்கலாம். வில்லனோடைய ஹீரோக்கு வந்து மாஸ் அதிகமா இருக்கு. மாமலா வில்ல வந்து டாமினேட் பண்ணுவான். இந்த படத்தில் ஹீரோ டாமினேட் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் த்ரிஷா வர்ஷின் கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கல. அந்த சீன்ஸ் லைட்டா போர் அடிச்சிச்சு. கேமியோ சிம்ரன் கேமியோ சூப்பரா இருந்துச்சு. கேமியோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த சீன்லாம். பக்கா எல்லாமே பிடிச்சி கெத்து நல்லா கெத்து. வேற லெவல் பட்டாங்க தலை திருப்பியும் கன்ஃபார்மா மெர்சல் வெற்றி செய்யறாரு. இன்னும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பாருமா போயிட்டு சம்பவம் கன்ஃபார்மா. விஜய் வந்து எங்க அண்ணன், தலைக்கு வந்து நான் ரசிக, ரஜினி சாருக்கு வந்து நான் பக்தை, கமல் சாருக்கு நான் தொண்டன்டா. 2 வருஷம் கட்சியில வேலை பார்த்து தொண்டன்டா. அதுதான் என்னோட சுகந்தினா 4 பாட்டு, ஜேர்னலிஸ்டுக்கு 4 காலு, அதுல ஒரு காலு நீங்க, இன்னொரு காலு மக்களாகிய நாங்க, இன்னொரு காலு பிஎம், இன்னொரு காலு சிஎம். ஓகேவா? ஒரு நாற்காலுக்கே 4 கால் இருக்கிறப்ப சுகந்தி அக்காவுக்கு ஒரு 4 எண்ணெய் இருந்தா என்னடா தப்பு? ஓகே, குட் பேட் அக்லி குட். ஓகே, எல்லா படத்துக்கும் இந்த ஒரு படம் அவருக்கு ஒரு பெரிய சம்பவமா இருக்கு. பயங்கரமா இருக்கு படம். பிளாஸ்ட். ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. படமே அல்டிமேட்னா படம்னா ஃபேன் பாய் சம்பவம்னா எப்படி எடுக்கணும்ட்டு இவரை பார்த்து கத்துக்கணும்.
10 மங்காத்தா 10 தீனா 100 பில்லா பயங்கரமா இருக்கு. கேமரா எல்லாமே தலை தான். இந்த ஏஐ பண்றது மேக்கப் எதுவுமே கிடையாது. உடம்ப குறைச்சிருக்காரு, 30 கிலோ குறைச்சிருக்காரு. இந்த ஒரு தமிழ் ஆக்டரும் பண்ண மாட்டாங்க. கோடி கணக்கில் செலவு பண்ணி ஏஐ மூலியமா பண்றாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் உடம்ப ஜிம்முக்கு போய் குறைச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். இதுக்காகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. தலை எங்களுக்காக இந்த மாதிரி பண்றது. கேமியோ வந்து எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய பேர் வராங்க. சிம்ரன் மேடம் வராங்க. படம் ஒரு சீன் முடிஞ்ச உடனே அடுத்த சீன் மாசம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. உண்மையா தரமான படம். 500 கோடி இல்ல, இது வந்து 1000 கோடி அடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு படம். மியூசிக் வந்து அந்த ஜிபியு அந்த சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கல பெருசா. பட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தலை இது வரைக்கும் வந்து ஒரு நேஷனல் லெவல் டானா தான், இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல வேற லெவலில் டான் ஆயிட்டாரு. படம் வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து செம்ம பிளஸ். அங்கங்க ரெட்ரோ சாங் அது இதுன்னு வருது. காமெடி தலையே பண்றாரு. வர எல்லா கேரக்டரும் பண்றாங்க. கிங்ஸ்லி, யோகி பாபு எல்லாருமே பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தெரியா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கலாம். இந்த அடுத்து ஒரு வாரம் லீவு வந்து பார்த்துட்டு இருக்கலாம். இது தலைக்கும் அந்த பையனுக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொண்டாடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா வரலாம். ஒரு நல்ல படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கேஜிஎஃப் பார்த்தாங்கல்ல, இன்னொரு கேஜிஎஃப் பாருங்க. வேற லெவல்ல இருக்கு படம். செம்மையா இருக்கு மேடம். சம்பவம் தான் படம். கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன், படத்துக்காக வந்திருக்கேன். பெங்களூர்ல டிக்கெட் போட்டு இங்க வந்திருக்கேன். படம் பக்கா மாசு 10 ஆச்சு வைக்கிறோம். 10 விக்கெட் இது வைக்கிறோம். முடியலையா? என்னையா படம்? ரொம்பல நான் 5 வருஷம் வெளியில பேசியா படம் கலாதாண்டா. நீ உள்ள போய் படத்தை பாருங்க. சத்தியமா சூப்பர். இது நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல் போயிருச்சு. ஜான் விக்கே அவன்லாம் வரான். செம்மையா இருக்கு. 5 கேமியா இருக்கு ப்ரோ. அதுல 3 கேமியா சும்மா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? செம்மையா இருக்கு. ஆனா சூப்பரா எல்லாருமே வராங்க. ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து லாஸ்ட் இப்போ வரைக்கும் என்னென்ன படமோ எல்லா சீனுமே உள்ள வச்சிருக்காரு. ஃபுல் ஃபேன் பேஸ். செம்மையா சொன்னா அணிலாம் வந்தானுங்க. அது இருக்காது. ஒத்த வால் கட் பண்ணி விட்டுருவோம். ஒற்ற மாதிரி இப்படி வச்சு நறுக்கியாச்சு. ஒத்த வாலே இல்ல, மொட்டை வாலே ஆகி விட்டோம். தலை சொல்றாரு. அதாவது கதைக்களமா வந்து இது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு லியோவை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டானுங்க படத்தை எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு டானு நான் திருந்தி நான் ஜெயிலுக்குள்ள போய் மறுபடியும் நான் அனுபவிச்சுட்டு வந்து நல்லவனா வாழ்றேன்னு சொல்றப்ப அப்பதான் சொல்றாரு, எவ்வளவுதான் நம்ம நல்லவனா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடா தான் பாக்குது. அந்த பேடா பாக்குற அந்த உலகத்துக்கு நம்ம என்னைக்குமே குட்டா தான் இருக்கணும்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இது ஒரு கண்டென்ட் போதாதாப்பா? இந்த படம் தமிழ்நாட்டுல 1000 கோடி அடிச்சிடாதா? நான் சொல்லி ஜெயிலர் 850 கோடி அடிச்சுச்சுல, அது மாதிரி 150 கோடியை போட்டு சூப்பர் ஸ்டார் வாழ்த்தி, ஓகேவா? ஏன்னா விடாமுயற்சி ஓடலன்னு சொன்னப்ப கோவம் வந்துருச்சு என்னோட சிவனுக்கு. நான் அண்ணாமலை சிவனை அவரைத்தான் நான் பார்க்குறேன், ஓகேவா? அது மாதிரி இன்னும் ஒரு 150 கோடி அள்ளி போட்டு இந்த காட் பிளஸ் யூ, அட கடவுளே, அந்த பரமசிவனே, அந்த திருப்பதி யாரு, அவருக்கு 1000 கோடி கொடுத்துருங்கப்பா. இந்த படத்தை ஜெயிக்க வச்சிருக்கப்பா. நெகட்டிவ் பேசாதீங்கடா. உங்களுக்கெல்லாம் ரிப்பு கார்டு இருக்குடா, எல்லாருக்குமே பொட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காருடா. என்னதான் நீங்க விளம்பரம் பண்ணி ஆடம்பர காத்துல போனாலும் அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்கடா, எல்லாருக்குமே கல்லா பொட்டி இருக்குடா. கல்லா பொட்டி இருந்தாலும் உங்களுக்கு சவர பெட்டி இருக்குதுன்னு காட்டியிருக்காங்கடா, சவப்பெட்டி, ஓகேவா? இதுக்கு மேல என்னடா கண்டென்ட் வேணும்? மற்றபடி த்ரிஷா வந்து இவ்வளோ பெரிய பையனுக்கு அம்மான்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே ஏஜ்டாக காமிச்சாங்களா என்னன்னு தெரில. ஒரு உண்மையிலே ஒரு 40 வயசு ஆனால் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி த்ரிஷாவை பார்த்தா அப்படி இல்லை, நேரில் பார்த்தா அப்படி இல்லை. ஆனால் இதில் வாண்டடாக காமிச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த கேர்லி ஹேர்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து அந்த விடாமுயற்சியிலலாம் த்ரிஷாவோட காஸ்டியூமை தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஆமாம் அந்த த்ரிஷாவோட அந்த பிளாக் பேட்டர்ன் காஸ்டியூமு, அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த நடை எல்லாமே ரசிக்கும்படி இருக்கும். த்ரிஷா அது 20 வயசில் நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்த த்ரிஷா வந்து இல்லை. த்ரிஷா அப்போ வந்து ஒரு டம்மி ஃபிகர் தான். இப்போ தான் ஆக்சுவலி சூப்பர் ஃபிகர். இப்போ அந்த விடாமுயற்சியில் அவ்வளோ சூப்பராக, ஏன்னா நாங்கள் ஒரே காலேஜில் பார்த்ததுனால சொல்கிறேன். அப்போல்லாம் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டாங்க. இப்போ தான் வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் இதில் வந்து அந்த பையனுக்கு அம்மான்னு காமிக்கணும்னு அப்படி காமிச்சிட்டாங்க போல இருக்கு.
அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. அர்ஜுன் தாஸ் வந்து இப்போ கைதி படத்துலலாம் வரும்போது இந்த வில்லனை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஒரு சீரியஸ் வில்லனாக இருப்பா, ஐயோ அடுத்தது யாரை போட்டு தள்ள போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த இடத்துல அவ்வளோ இதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா அது காமெடி பேஸ்டாக போகிறதுனால எல்லாருமே நடுநடுல கொஞ்சம் கொஞ்சம் காமெடி ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் ரொம்பலாம் எமோஷன் ஆகாதீங்க, லைட்டாக ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்தோண்டு அந்த கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் வந்து பில்லாக்கு மங்காத்தாக்கெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. லைட்டாக வரீங்க, சிரிச்சிட்டு போகிறீங்க, அந்த கான்செப்டில் நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் ஓடிட்டோங்க. ஏன்னா இந்த அக்லி பார்ட் செம்மையாக இருக்குங்க. அதுக்கே செகண்ட் டைம் ஆமாம் 3 பார்ட்டில் நீங்கள் ரசிக்கும்படி 10 out of 10ன்னா அது அக்லி பார்ட் தான். குட்டுக்குன்னா பார்த்தீங்கன்னா 4 கொடுக்கலாம், 10 out of 4. அதுக்கப்புறம் பேடுக்கு பார்த்தீங்கன்னா 6 கொடுக்கலாம். அக்லி தான் பிச்சு உதருது. அந்த அந்த மார்க் ஆண்டனி டேரக்டரோட டச் வந்து அக்லியில் தெரியுது. அது யூ கேன் என்ஜாய் a lot. எல்லாருமே பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. மாஸ் மங்காத்தா வந்து சீரியஸ் வில்லனுங்க. மங்காத்தா வந்து சீரியஸ் வில்லன்றதுனால நீங்கள் சீரியஸாக பார்க்கணும். இதை வந்து சீரியஸாகவே கொண்டு போகல. அவங்க கொஞ்சம் நடுநடுல காமெடியிலே முடிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த டேரக்டரோட டச் அதுதான். இந்த டேரக்டரோட கான்செப்டே ஆதிக்கு வந்து செதுக்கிருக்காப்புல ஃபேன் பாய்னு நிரூபிச்சிட்டாரு. 3 வருஷம் கழிச்சு வந்தாலும் 5 வருஷம் கழிச்சு வந்தாலும் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் இதே மாதிரி கொடுத்தாருன்னா அஜித் எப்பவுமே உயர்த்ததாக இருப்பாரு தவிர இறங்க மாட்டார். விடாமுயற்சியில் எப்படி நம்ம நெகட்டிவாக பண்ணோமோ இதில் நெகட்டிவ் கிடையாது. சில பேர் நெகட்டிவாக கொடுக்கலாம், ஆனால் இதில் நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. விடாமுயற்சியில் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க, சீட்லேயே உட்காந்துருந்தாங்க, யாருமே எஞ்சி கத்தலை. அது ஒரு சவடிகா சாங் மட்டும்தான் இது பண்ணாங்க. இந்த படத்தில் யாருமே பேக்கில் உட்காரல, பேக்கில் உட்காந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் தான் வந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரீமிக்ஸ் சாங்கும் சரி எல்லாமே சரி பிஜிஎம்மும் தெரிக்க விட்டாங்க. காமெடியும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது, சென்டிமெண்ட்டும் இருக்குது. அப்பாவும் பிள்ளைக்கும் மனைவிக்கும் 3 பேர்த்துக்கும் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது. மியூசிக் 90% வந்து ரீமிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. 90% ஆலுமா டோலுமாலாம் வந்துச்சு செகண்ட் ஹாஃபில். அதெல்லாம் தேட்டரே எரப்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். டைகர் அந்த மாதிரி பாட்டெலாம் அது அவரே வந்து அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபைட் சீனில் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு கைதி மாதிரி பண்ணியிருக்காரு அவர் ஜெயிலில். அது செம்மையாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஃபேமிலி. ஓகே, படம் ஃபுல்லாக மாசு தான்ப்பா, கிரேஸு தான்ப்பா. எந்த சொல்லையும் கிடையாது, எந்த சொத்தையும் கிடையாது. படம் ஃபுல்லாக சீட்டில் உட்காந்து பார்க்க விடல. இப்போ வந்து எனக்கு 12-20 வந்து சங்கம், 3 வரைக்கும் 3 வந்து கமலா. அப்படி இன்னைக்கு டைம் ஃபுல்லாகவே ஒரு வெறித்தனமான ரசிகை எப்படி இருக்கணுன்றதுக்கு நான் மட்டும்தான் உதாரணம், மற்றவங்களாம் சாதாரணம். இந்த தலையோட தங்கத்தலை நான் போட வேணாம். குட் பேட் அக்லி அவரோட கேரியரில் மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளி படம் சூப்பரு 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 டாப்பு டக்கரு. டெத்தில் கூட நம்ம கெத்த விடக்கூடாதுன்னு இருக்காரு. இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாத்தையும் இயங்கிக்கிட்டு இருக்கிறது அந்த மணி தான். மணி இஸ் எ மைண்ட் அப்படின்றாரு. கண்டிப்பாக எந்த பணத்துக்காக நம்ம எல்லாத்தையும் இழந்து ஒரு கெட்டவனாக மாறுறோமோ, ஆனால் அந்த பணத்தால் நம்ம குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நமக்கு வாழ்க்கையில் தான் நிம்மதி வேணுன்றத காட் பிளஸ் யூ எடுத்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நல்ல, அதாவது தரையிறங்கும் காதசு தான் செதறணும். அவர் பெயர் முழுதும் கலக்கிடுச்சு, பொடுசுங்கெல்லாம் கதறிடுச்சு, விசில் சத்தம் பறந்துருச்சு, விசில் அடிச்சிருச்சு, நரகத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அந்த யமனுக்குமே புரிஞ்சிருச்சு, இந்த உலகத்துக்கும் காட்டிட்டாரு, செவி கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பாட்டும் அருமையாக எடுத்திருக்காங்க. ஓச்சி சம்பவம் தான், ஒரிஜினல் சம்பவம் தான், அறிவுரை தான், இனிமே கிடையாது தான் அப்படின்ற மாதிரி. நீ பார்த்தவன் நல்லவனா இல்லை கெட்டவனா, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருக்கும் போதும் நம்பிக்கை விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி அந்த விடாமுயற்சியில் விட்டதை இன்னைக்கு அவர் ஒரு சொட்டு ரத்தம் மிச்சம் இருந்ததால தான் இன்னைக்கு ஒரு குட் பேட் அகிலி வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படமாக. ஆதிக் ரவிச்சந்திரன் மட்டும் ஃபேனு கிடையாது, இந்த சுகந்தி அக்காவும் ஃபேனு தான், தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி பிரபு சார் அப்பாவாக நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை விட பிரபு சாரோட பிரபு கணேசன் போட்டாங்க, அது அதை விட சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குட் பேட் அகிலி கண்டிப்பாக அவரோட கேரியரில் மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளி அந்த 1000 கோடி அடிக்கணும்னு அண்ணாமலையார் அந்த சிவனுக்கிட்டையும் அவர் கும்பிட்ற திருப்பதி யாருக்கிட்டையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அக்லி பார்ட்டு செம்மையாக இருக்குது. பேட் பார்ட் வரும்போதுமே வந்து சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லையா, ரிவ்யூவில் என்னடா சொல்கிறதுன்னு. ஆனால் அக்லி பார்ட்டு யூ கேன் என்ஜாய் அ லாட். அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ப்ளே பண்ணவங்களும், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணவங்க, மியூசிக் போட்டவங்க, இந்த கரெக்டான டைரக்ஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க பாருங்கள். அக்லி பார்ட்னால இந்த படம் தூக்கி மேலே போயிடும். அப்புறம் கிங்ஸ்லே வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு சொல்லிட்டு அவர் ஒரு காமெடி பண்ணுறாரு ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதுவும் நல்லா இருக்கு. ஸோ அக்லி பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் வருது. அந்த பணத்துக்காக என்ன மறந்து அவங்க கூட போனியே அப்படின்னு வரும்போது தேட்டரே சிரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. இந்த அக்லி பார்ட்டோட என்ஜாய்மெண்ட்டு தேட்டர் நானே
ஸ்க்ரீன் எடுத்து வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதனால நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி குட் பார்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். அது இங்கே பொறுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சீனில் வந்து கொஞ்சம் லைட்டாக காமிச்ச எமோஷனை கடைசியாக சிங்க் பண்ணி அதை முடிக்கும் போது தான் அது மேட்ச் ஆகுது. ஏன்னா அது இவ்வளோ பெரிய எமோஷன் சீனை ஒரு குழந்தைய தொடாதன்றாங்க. அது எப்படி இருக்கும் பிறந்த குழந்தைய தொடாதன்னு போது. ஆனால் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நீ வளரும்போது பேசும்போது நடக்கும்போது எந்த இடத்துலையுமே நான் இருக்க மாட்டேன். ஆனால் கிளைமேக்ஸில் நீ என்னைக்கு என்ன பார்க்குறியோ அந்த இடத்துல ஐ லவ் யூ அப்பான்னு சொல்ல வைப்பேன்வாங்க. ஸோ அந்த சீனை இந்த சீனை பார்க்கும்போது மேட்ச் ஆகிருக்கு. அது ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் பிளே.